அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? கொத்தாக 1000 பேரை நாடு கடத்திய உள்துறை அமைச்சகம் வெளிநாட்டவர்கள் உஷார், இனி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. புதிய பாதுகாப்பு அமைச்சரை தேர்வு செய்த குவைத்தின் மன்னர். அதிரடியான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து 17ஆம் நம்பர் விசாவில் உள்ள வெளிநாட்டவர்களுக்கு ஆப்பு வைத்த த சிவில் சர்வீஸ் கமிஷன். மார்ச் மாதம் தான் கடைசி கெடு. அடுத்து தொடர்ச்சியாக 5 நாள் விடுமுறை அங்கீகரித்த குவைத்தின் அமைச்சரவை குழு. மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தின் துணை பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகிய 3 பதவிகளை வகித்தவர் தான் ஷேக் ஃபஹத் அல் யூசுப் அல் சபா அவர்கள். இப்போ புதிய பாதுகாப்பு அமைச்சரை அமீரி திவான் தேர்வு செய்துள்ளது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இவர் தாங்க அவர். குவைத்தின் டிஃபென்ஸ் மினிஸ்டர், அதாவது பாதுகாப்பு அமைச்சர் ஷேக் அப்துல்லா அலி அப்துல்லா அல் சலாம் அல் சபா அவர்கள். குவைத்துடைய முழு பாதுகாப்பும் இனி இவருடைய கண்ட்ரோல் தான் இருக்கும். குவைத்தை சக்தி வாய்ந்த நாடாகவும் மிகவும் பாதுகாப்பான நாடாகவும் மாற்ற அமீரி திவான் பல அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. நான் எல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி குவைத்துக்கு வந்தபோது அவ்வளவு கடுமையான சட்டங்கள் எல்லாம் இல்லை. ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க. வாஸ்தா பாஸ்தா எல்லாம் குறைந்து விட்டது. குடியிருப்பு சட்டத்தை மீறியவர்கள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட்டால் அவ்வளோதான். யாருக்கும் தெரியாமல் ஃபிங்கர் வச்சு ஊருக்கு ஃப்ளைட் ஏற்றி விடுவாங்க குவைத்துடைய காவல்துறை. அதனால் நம்ம ஆளுங்க குவைத்திற்கு எந்த விசாவில் வேலைக்கு வந்தீங்களோ அதே விசாவில் நீங்கள் வேலை செய்தால் மட்டுமே உங்களால் குவைத்தில் இருக்க முடியும். அதர்வைஸ் யூ கான்ட் ஏபிள் டு ஸ்டே இன் குவைத். இது நான் சொல்லுங்க, குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் சொல்லுது. அதனால் மிக முக்கியமான இந்த தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் ஆர்டிகல் 17ஆம் நம்பர் விசா, அதாவது அரசு துறையில் வேலை செய்யும் வெளிநாட்டவர்களுக்கு புதிய ஆப்பை குவைத்துடைய அரசு வைத்துள்ளது. அதாவது சிவில் சர்வீஸ் கமிஷன் வெளியிட்ட புதிய அறிவிப்பின்படி வருகின்ற மார்ச் 31ஆம் தேதிக்கு பிறகு அரசு வேலையில் பணிபுரியும் முக்காவாசி வெளிநாட்டவர்கள் தங்களுடைய வேலையை புதுப்பித்துக் கொள்ள முடியாது என தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது வெளிநாட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த ரூல்ஸு. அதுபோல வெளிநாட்டவர்களை திருமணம் செய்த குவைத்தி பெண்களின் பிள்ளைகளுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. குவைத்தை பொறுத்த வரைக்கும் அரசு துறைகள் அனைத்திலும் குவைத்தி குடிமக்களுக்கு மட்டும்தான் வேலை. வெளிநாட்டவர்களுக்கு அரசு துறையில் வேலை இனி வரும் காலங்களில் கிடைக்காது என்பதுதான் குவைத்துடைய தற்போதைய நிலைப்பாடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவைத் மயமாக்கல் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். எதிர்காலத்தில் நாமளும் குவைத்தை நம்பியே வாழக்கூடாதுங்க. நம்ம பசங்களுக்கும் வெளிநாட்டு மோகத்தை ஏற்படுத்தாமல் நம்ம நாட்டிலே இருந்து சம்பாதிக்கக்கூடிய நம்பிக்கையை நாம தான் நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும். மனசில் பட்டதை சொன்ன தப்பாக இருந்தால் மன்னிக்கவும். அடுத்த தகவல், யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரையிலான 4 மாத குடியிருப்பு சட்டத்தை மீறியவர்களுக்கு துபாயை விட்டு வெளியேற கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த பொது மன்னிப்பை பயன்படுத்தி யுனைடெட் அரப் எமிரேட்ஸை விட்டு வெளியேறினார்கள். ஆனால் பலர் பார்த்தீங்கன்னா இந்த பொது மன்னிப்பை பயன்படுத்தாமல் யுனைடெட் அரப் எமிரேட்ஸை விட்டு வெளியேறாமல் சட்டத்திற்கு புறம்பாக வசித்து வந்தார்கள். துபாயின் உள்துறை அமைச்சகம் எடுத்த அதிரடி நடவடிக்கையால் ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் முழுவதும் நடத்தப்பட்ட செக்கிங்கில் சுமார் 6000 பேர் கைதாகி நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள் என ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. மேலும் குடியிருப்பு சட்டத்தை மீறியவர்களுக்கு யாராவது அடைக்கலம் கொடுத்தால் 10,000 திர்ஹம்ஸ் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அவர்களுக்கு வேலைக்கு வைக்கும் முதலாளிகளுக்கு 50,000 திர்ஹம்ஸ் அபராதம் விதிக்கப்படும் என்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் தி ரெசிடென்ஸ் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது. அடுத்த தகவல், குவைத்தின் தேசிய தினம் மற்றும் விடுதலை தினத்தை முன்னிட்டு 3 நாட்கள் விடுமுறை என அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அமைச்சர் குழு வெளியிட்டுள்ளது. அமைச்சரை குழு வெளியிட்ட அறிவிப்பின்படி தேசிய தினம் பிப்ரவரி 25ஆம் தேதியும் விடுதலை தினம் பிப்ரவரி 26ஆம் தேதியும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 27ஆம் தேதி ஓய்வு நாள் ஆக மொத்தம் 3 நாட்கள் விடுமுறை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுபோல பிப்ரவரி 28 மற்றும் மார்ச் 1ஆம் தேதி ஆகிய 2 தினங்கள் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை என்பதால் தொடர்ச்சியாக 5 நாட்கள் விடுமுறை என அதிகாரப்பூர்வ அறிவிப்பை குவைத்துடைய அமைச்சர் குழு வெளியிட்டுள்ளது. மீண்டும் பணிகள் மார்ச் 2ஆம் தேதி தொடங்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவலுங்க, நம்ம புதிய சேனல் குவைத் நியூஸ் தமிழ் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 14,500 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 30 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 17,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 38 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 11,200 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 28 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 13,500 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 37 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 77 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 44 குவைத் தினாருக்கு ஜசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 281 ரூபாய் உள்ளது.
ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $960 உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 263 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் $917 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.